வணக்கம். நீங்க ஒரு டீச்சரா கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணும்போது, ஏன் என் ஸ்கிரீன்ல இந்த ஆப்ஷன் காணோம் அப்படின்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லனா உங்க காலீகோட ஸ்கிரீனும் உங்களோடதும் வேற மாதிரி இருக்கா? அதோட ரீசன் உங்க ஸ்கூலோட ஐடி அட்மின் தான். சோ டீச்சரோட வியூக்கும் அட்மினோட செட்டப்க்கும் என்ன சம்பந்தம்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர் ஃபேஸ் பண்ற காமன் பிரச்சனையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அது எப்படி அட்மின் செட்டிங்ஸ் கூட லிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் ஃபைனலி டீச்சர்ஸும் அட்மின்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க உள்ள போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அடிக்கடி ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளமை எடுத்துக்கலாம். நம்மள நிறைய பேரு ஏன் என்னால கூகுள் கிளாஸ் ரூம்ல சில விஷயங்களை பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிருப்போம். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஒரு புது கிளாஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த கிரியேட் கிளாஸ் பட்டனே அங்க இல்லனா அது கிரே அவுட் ஆகி கிளிக் பண்ண முடியாம இருக்கு. இது நிறைய டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஐயோ, இது உங்க அக்கவுண்ட்ல ஏதோ பக்கோ ப்ராப்ளமோ நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. ஆக்சுவலி இது உங்க ஸ்கூல் ஐடி அட்மின் செட் பண்ண ஒரு செட்டிங் தான். அதுக்கு ஒரு வேலிடான ரீசனும் இருக்கு. அப்போ அந்த செட்டிங்கை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? அதை தெரிஞ்சுக்க நம்ம இப்போ கொஞ்சம் பிஹைண்ட் தி சீன்ஸ் போய் ஒரு ஐடி அட்மினோட வேர்ல்ட் எப்படி இருக்கும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. பார்க்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இதுதான் அந்த கூகுள் அட்மின் கன்சோல். உங்க ஸ்கூலோட A to Z பர்மிஷன், செக்யூரிட்டி, யார் என்ன பண்ணணும்னு எல்லாமே உங்க ஐடி அட்மின் இங்க இருந்து தான் மேனேஜ் பண்றாங்க. பேசிக்கலி இது அவங்களோட கண்ட்ரோல் ரூம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஐடி அட்மினை ஒரு பில்டிங் மேனேஜர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பில்டிங் மேனேஜர் எப்படி பில்டிங்கோட சேஃப்டி, செக்யூரிட்டி, யாரு உள்ள வரலாம்னு ரூல்ஸ் போடுறாரோ, அதே மாதிரி தான் ஒரு ஐடி அட்மின் உங்க டிஜிட்டல் ஸ்கூல்ல மேனேஜ் பண்றாரு. நீங்க உங்க கிளாஸ் ரூமை நடத்துறீங்க, அவர் அந்த பிளாட்ஃபார்மை சேஃபா வச்சுக்கிறாரு. ஓகே, இப்போ உங்களுக்கு அட்மின் ரோல் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ அந்த செட்டிங்க்கும் உங்க டீச்சர் ஸ்கிரீனுக்கும் என்ன கனெக்ஷன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கனெக்ட் த டாட்ஸ். கூகுள் கிளாஸ் ரூம்ல யாரு கிளாஸ் கிரியேட் பண்ணலான்னு டிசைட் பண்றது அட்மினோட ஒரு பெரிய வேலை. பேசிக்கலி அட்மின் கிட்ட ஒரு 3 சாய்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல யாரு வேணும்னாலும், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணலாமா, இல்ல டீச்சர்ஸ் மட்டும்தானா? மோஸ்ட் ஆஃப் த டைம் செக்யூரிட்டிக்காக வெரிஃபைட் டீச்சர்ஸ் ஒன்லி தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ வெரிஃபைட் டீச்சரா எப்படி ஆகிறது? ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் ரூம்குள்ள சைன் இன் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் குரூப்ல ஆட் ஆயிடுவீங்க. உங்க அட்மின் அந்த குரூப்குள்ள போய் ஓகே இவங்க நம்ம டீச்சர் தான் அன்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நீங்க இப்போ ஒரு வெரிஃபைட் டீச்சர். இப்போ புரியுதா கனெக்ஷனு? இங்கே தான் அந்த மேஜிக்கே நடக்குது. ஒரு பக்கம் அட்மின் வெரிஃபைட் டீச்சர்ஸ் ஒன்லின்னு செட்டிங் போடுறாரு, இன்னொரு பக்கம் நீங்க இன்னும் வெரிஃபை ஆகாம இருந்தா உங்க ஸ்கிரீன்ல கிரியேட் கிளாஸ் பட்டனே காணோம். ஸோ இதுதான் அந்த டைரக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, கிளாஸ் கிரியேட் பண்றது மட்டும்தான் அட்மின் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்லவே இல்லை. உங்க ஐடி அட்மின் பண்ற செட்டிங்ஸ் உங்க டெய்லி கிளாஸ் ரூம் லைஃபை வேற என்னெல்லாம் பண்ணும்னு சில இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பெரிய டெஸ்ட்டுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மேஜிக்கலி கிளாஸ்ல இருந்து வெளியே போயிடுறாங்கன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. டீச்சர்ஸ், இது உங்களுக்கு கண்டிப்பா ரிலேட் ஆகும், ரைட்? பட் இந்த தலைவலிக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. உங்க ஐடி அட்மின் நினைச்சா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாட்டுக்கு கிளாஸ்ல இருந்து அன்என்ரோல் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியும். சிம்பிளா அந்த செட்டிங்கை ஆன் பண்ணிட்டா டெஸ்ட் டைம்ல டீச்சர்ஸ்க்கு டென்ஷன் குறையும். சரி, இன்னொரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஒரு ஸ்கூல்ல இருந்தோ, இல்ல ஒரு கம்யூனிட்டி காலேஜ்ல இருந்தோ, இல்ல ஒரு ஸ்பெஷல் கோடிங் ப்ரோக்ராம்ல இருந்தோ உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதை எப்படி பண்றது? அதுக்கு தான் டொமைன் ஒயிட் லிஸ்டிங்னு ஒரு பவர் இருக்கு. உங்க அட்மின் நீங்க நம்புற வேற ஸ்கூல்ஸோட டொமைன்ஸை ஒரு அலோவ் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கூல் அவங்க டொமைனை ஆட் பண்ணணும், அண்ட் அவங்க ஸ்கூல் உங்க டொமைனை ஆட் பண்ணணும். 2 பேரும் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்ததுல இருந்து ஒன்று மட்டும் கிளியரா தெரியுது. ஒரு ஸ்மூத்தான எஃபெக்டிவான கூகுள் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா டீச்சர்ஸும் ஐடி அட்மின்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப அவசியம். இதை எப்படி பார்க்கலாம்னா, ஐடி அட்மின் எப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு பார்த்துக்கிறாங்க. அதாவது டெக்னிக்கல் செட்டப், செக்யூரிட்டி, பெர்மிஷன்ஸ். ஆனா டீச்சரா நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிறீங்க. லெசன்ஸ் என்ன, அசைன்மெண்ட்ஸ் என்ன, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸ் என்னன்னு 2மே முக்கியம் தான். ஸோ த மெயின் திங் இஸ் கம்யூனிகேஷன். இப்போ உங்ககிட்ட பேச தேவையான வேர்ட்ஸ் இருக்கு. உங்க ஐடி அட்மின் கிட்ட போய் சார் என்ன வெரிஃபை பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்ல இந்த டொமைனை ஒயிட் லிஸ்ட் பண்ணுங்கன்னு கரெக்டா சொல்ல முடியும். ஸோ பேசுங்க. ஸோ நம்ம போக முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. உங்க ஸ்கூலோட இப்போ இருக்கிற அட்மின் செட்டிங்ஸ் உங்க கிளாஸ் ரூம் கோல்ஸை அச்சீவ் பண்ண இன்னும் எப்படியெல்லாம் பெட்டரா சப்போர்ட் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. For support, contact C3 IT experts.